ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு பள்ளி காலை வழிபாட்டு செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது 18/6/2024 செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு காலையில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ப்ரேயரில் இதெல்லாம் சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெளியிட்ட பிடிஎஃப்பை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். திருக்குறளில் வந்து பொருட்பாலில் அது கல்வி அதிகாரத்திலிருந்து தொட்டனைத்து ஊறு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணத்து ஊறும் அறிவு இதை பொருளோடு சொல்லி கவர்மெண்ட் பிடிஎஃப்ல இருக்குது. மணலில் உள்ள கெணியில் தோண்டிய அளவுக்கு தான் நீர் ஊறும், அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு தான் அறிவு ஊறும். இதை வந்து ப்ரேயரில் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து பழமொழி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ற பழமொழி. 2 ஒழுக்க பண்புகள் மாணவர்களுக்கு ஒழுக்க வரணுக்காக இந்த இது சேர்த்துருக்காங்க. நல்ல ஆரோக்கிய உணவுகள் பழங்கள் உண்டு நன்கு நீரும் அருந்துவேன், ஆரோக்கியமற்ற துரித உணவுகள் பொரித்த உணவுகள் தவிர்ப்பேன். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு ஒழுக்க பண்புகள் தான் இது. பொன்மொழியா கல்வியும் நன்னடத்தையுமே ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குகின்றன, அரிஸ்டாட்டிலின் பொன்மொழியை சொல்லியிருக்காங்க. பொது அறிவாக 2 விஷயம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் கடக ரேகை எந்த மாநிலத்தின் வழியாக செல்கிறதுனா ஜார்க்கண்ட். இந்தியாவின் முதன்மை சக்தி மூலம் எதுனா அனல் மின் மூலம் தான் முதன்மை சக்தி மூலம், அது மூலம் தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இது மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக காலை வழிபாட்டு இதில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சுக்கணுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கோல்டுனா திட்டுவது, ரெப்ரைமண்ட்னா கண்டனம் தெரிவிப்பது. இதே மாதிரி 2 இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களோட வெக்காபுலரி நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ பசங்களோட ஒரு நல்ல ஒழுக்கத்துக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வேளாண்மையும் வாழ்வும், அதாவது பசங்களுக்கு வேளாண்மை தான் என்னன்னு தெரியணுக்காக இது சேர்த்துருக்காங்க. உலக பொருளாதாரத்தின் இன்றியமையாத பகுதியாக விவசாயம் உள்ளது. இது உணவு, எரிபொருள் மற்றும் தொழில்துறைக்கான மூலப்பொருட்களின் முதன்மை ஆதாரமாக விவசாயம் இருக்கிறது அப்படின்னு விவசாயியோட பயனை வந்து மாணவர்கள் மத்தியில் தெரியணுக்காக இது சேர்த்துருக்காங்க. அப்புறம் மார்க்சிம் கார்கி அவரோட நினைவு நாள் இன்னைக்கு ஜூன் 18. அதை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு சின்ன அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவர் மார்க்சிம் கார்கி அப்படின்ற அறியப்படுவர். இந்த நபர் வந்து அலெக்சி மார்சிம் பெசகோவ் அப்படின்ற முழுமையான பேர். பிறந்தது பார்த்தீங்கன்னா 16 மார்ச்சில் பிறந்திருக்காரு. இறந்தது 18 ஜூன் இன்னைக்கு 1937 இறந்திருக்காரு. இவர் தான் உருசியா நாட்டினா பர்ஷியா நாட்டை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி. இவர் உலகின் மிகச்சிறந்த புதினங்களில் ஒன்றான கருதப்படும் தாய் என்ற புதினத்தை எழுதியவர். முக்கியமானதே இவர் வந்து தாய் என்ற புதினத்தை எழுதியவர் தான் மார்க்சிம் கார்கி. அவரை வந்து நினைவு கூறும் விதமாக இன்றைய நாளில் அதை அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கக்கன் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து பதவியேற்கும் போது காமராஜ் ஆட்சி காலத்தில் மிகச்சிறிய ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருப்பார். அதனால் இவருக்கு கௌரவிக்கிறதுக்கு வரலாமல் இன்றைக்கி செயல்பாட்டில் சேர்த்துருக்காங்க பாருங்கள். இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18 ஜூன் 1908 பிறந்திருக்காரு. இறப்பு வந்து 23 டிசம்பர் 1981 இறந்திருக்காரு. விடுதலை போராட்ட வீரர் தான் இவர். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. இன்னும் இதர பல பொறுப்புகளை 1957 67 வரைக்கும் இவர் தான் வகிச்சிருக்காரு. அரசாங்கத்தில் வகித்த அரசியல்வாதி ஆவார். ஆமாம், காங்கிரஸ் அரசாங்கத்தில் வச்சு ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி தான் கக்கனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளி காலை வழிபாட்டு செய்தியிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நீதி கதையாக ஒரு சின்ன கதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்ந்த ஆசை அப்படின்ற தலைப்பில் ஒரு பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதை ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சிறுவனை பார்த்து கூறினார், இது என் அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தது. சிறுவன் முகத்தில் வியப்பு. இளைஞன் உடனே கேட்கிறான், இப்படி ஒரு அண்ணன் உனக்கும் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா? சிறுவன் பணியுடன் கூறினான், இல்லை, நான் அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்போதும் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். இந்த நீதி கதையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ப்ரேயரில் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் சொல்லி பிடிக்கிற ஒரு கதை தான். இதுவும் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போதும் எண்ணங்கள் உயர்வனையாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து சொல்லுது. அப்புறம் இன்றைய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 18/6/2024 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 6 மாதங்களில் 42,486 பேருக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான நியூஸ் தான். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதற்கட்டமாக 15 நகர அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் ஆட்டோமேட்டிக் டோர் வந்து பொருத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு, 40 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேக் செய்யப்படும் ஆபத்து மிக அதிகமாக இருப்பதால் அமெரிக்க தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு அமெரிக்காவிலே மின்னணு வாக்குப்பதிவு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து எலான் மஸ்க் வந்து சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அகற்ற வேண்டும். ஏன்னா அந்த மின்னணு வாக்குப்பதிவில் ஹேக் செய்கிறாங்களா, இது மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இத்தாலியில் நடைபெற்று வரும் பெர்ஷியா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில்
இறுதிச் சுற்றுக்கு இந்திய வீரர் சுமித் நாகல் இந்திய வீரர் சுமித் நாகல் வந்து இறுதிச் சுற்றுக்கு போகிறாரு. அதை ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக. யூரோ கோப்பை 2024 கால்பந்து தொடரில் செர்பியாவை வீழ்த்தியது இங்கிலாந்து வீழ்த்தியது. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்காக போட்டிருக்காங்க. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி சூப்பர் வெற்றி 8 சுற்றுக்கு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. இதே நியூஸ் தான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வளரணுக்காக. கடைசியில் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும், நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். இதை ப்ரிப்பேர் பண்ணவங்க கோவை உமன் ICT போர்டு மெம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னைக்கு பள்ளி காலை வழிபாட்டு செய்திகள்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் மாணவர்கள் வந்து அவங்களோட ப்ரேயரில் சொல்லலாம். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, மாணவர்கள் இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்து இந்த வீடியோ பார்த்து இல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ் ஆகும். இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கான ப்ரேயரில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கலாம். தேங்க்யூ.